அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வு, ஸோ இது ரெண்டுத்துக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் நம்பர் 3 தான் பார்க்குறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயர்களாலும் அழைக்கப்படும் நூல் எது? வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயர்களாலும் அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ நீதி நூல், ஆப்ஷன் பி தூது, ஆப்ஷன் சி பல்லு, ஆப்ஷன் டி அந்தாதி. ஸோ இதுக்கான ஆன்சர் கடைசியில் கொடுத்துருக்க பார்க்கலாம். ரெண்டாவது கொஷின், ஸோ இதில் மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன், பந்து உருண்டது அது சரிங்களா, வருண்டதுன்னு போட்டிருக்க. பந்து உருண்டது என்பது எவ்வினை? பந்து உருண்டது என்பது எவ்வினை? ஆப்ஷன் ஏ தன்வினை, ஆப்ஷன் பி பிறவினை, ஆப்ஷன் சி செய்வினை, ஆப்ஷன் டி செயப்பாட்டு வினை. பந்து உருண்டது என்பது எவ்வினை? ஆப்ஷன் ஏ தன்வினை, ஆப்ஷன் பி பிறவினை, ஆப்ஷன் சி செய்வினை, ஆப்ஷன் டி செயப்பாட்டு வினை. தேர்டு கொஷின், எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது டேஷ் வினை எனப்படும். எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது டேஷ் வினை எனப்படும். ஆப்ஷன் ஏ தன்வினை, ஆப்ஷன் பி பிறவினை, ஆப்ஷன் சி செய்வினை, ஆப்ஷன் டி செயப்பாட்டு வினை. நாலாவது கொஷின், தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையைச் சேர்ந்தது. தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையைச் சேர்ந்தது. ஆப்ஷன் ஏ தொடர்நிலை செய்யுள், புது கவிதை, ஆப்ஷன் ஏ தொடர்நிலை செய்யுள், ஆப்ஷன் பி புது கவிதை, ஆப்ஷன் சி சிற்றிலக்கியம், ஆப்ஷன் டி தனிப்பாடல். தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையைச் சேர்ந்தது. ஆப்ஷன் ஏ தொடர்நிலை செய்யுள், ஆப்ஷன் பி புது கவிதை, ஆப்ஷன் டி சிற்றிலக்கியம், ஆப்ஷன் டி தனிப்பாடல். ஸோ இங்கே கொஷின் நம்பர் 5, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் யாவை? காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள். ஆப்ஷன் ஏ முரண், எதுகை, இரட்டை தொடை, ஆப்ஷன் பி இயைபு, அளபெடை, செந்தொடை, ஆப்ஷன் சி மோனை, எதுகை, இயைபு, ஆப்ஷன் டி மோனை, முரண், அந்தாதி. ஸோ இன்றைக்கான ஆன்சர் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு பி. இப்போ ஃபஸ்ட் ஒன்று என்ன கொஷின் பார்த்தோம், வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயர்களாலும் அழைக்கப்படும் நூல் எதுனாக்கா தூது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா தூது, இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் ஃபஸ்ட் ஒன்றுக்கு. செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ பந்து உருண்டது என்பது எவ்வினை? பந்து உருண்டது என்பது எவ்வினை? தன்வினை. ஆன்சர் பந்து உருண்டது என்பது தன்வினை. தேர்ட் ஒன்றுக்கு பி. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது டேஷ் வினை எனப்படும். ஸோ பிறவினை. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது டேஷ் வினை எனப்படும். ஆன்சர் பிறவினை, ஆப்ஷன் பி. நாலாவதுக்கு சி. தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது. தமிழ் விடு தூது என்பது சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது.
5வதுக்கு இ. அப்போ சி ஆன்சர். ஸோ இங்கே காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள். ஸோ இதில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி தான் ஆன்சர். சரிங்களா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோனை எதுகை இயைபு. அப்போ மோனைன்னா என்னன்னாக்கா முதல் எழுத்து ஒன்றி வருவது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 லைன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் லைனில் காலம், ஃபஸ்ட் லெட்டர் கா, செகண்ட் லைனில் காலமும், இதில் கா, ரெண்டுத்துலேயுமே காக்கா இருக்கு இல்லையா? ஸோ அப்போ மோனை அப்படின்றது முதல் எழுத்து. அப்போ முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன பேருனா மோனை அப்படின்னு பேர். சரிங்களா? அப்போ எதுகை அப்படின்றது 2ஆம் எழுத்து. சரிங்களா? இங்கே காலம், அதில் லா, காலமும், இதுலேயும் லா. அப்போ 2 எழுத்தும் ஒன்றா இருக்குது. அப்போ எதுகை. அப்போ இயைபுன்றது என்னென்னா அந்த லைனோடைய லாஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருக்கிறது. சரிங்களா? காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே அப்படின்னு இருக்குது இல்லையா? இங்கேயும் தமிழே இருக்குது, இங்கேயும் தமிழே இருக்குது. அப்போ வந்து பிறக்க இயைபு. அப்போ ஆன்சர் வந்து பிறக்க மோனை எதுகை இயைபு. அப்போது ஃபஸ்ட் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் மோனை, 2வது எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் எதுகை, கடைசி வந்து பிறக்க வரக்கூடியது ஒரே மாதிரி வந்தால் அதுக்கு பேர் இயைபு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் 5 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு இதே மாதிரி 5 கொஷின் பார்ப்போம். தேங்க்யூ.